ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட ஏஎம் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில் நானும் பிரணீதாவும் டோரை திறந்து வெளியே வரப்பவே சூரியனால எங்கள் மூஞ்சுக்கு நேராக சொல்லுன்னு அடிக்கும். நாங்களும் விட்டமின் டி வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கடகடன் பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணணும். அவளுக்கு நான் செய்கிற கோகனட் சட்னினா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக அது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு மிந்த்ராவில் வாங்கி இந்த பெட்ஷீட்லாம் புதுசாக இருந்தது. எனக்கு அப்படியே யூஸ் பண்ண மனசு இல்லை. ஸோ வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றே காய வச்சுட்டேன். ஒரு 10:30 போல் குட்டியாக நாப் எடுப்பா. அதுக்குள்ள நான் மதியானம் லஞ்ச் செஞ்சிடணும். இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷப்பே ஆக முடியும். இப்பெல்லாம் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணிடுறேன். ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் காலியும் ஆகுறது இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ யூஸ் பண்ணுறதுனால கடகடன் காலி ஆகிடுது. ஸ்கின் கேர் பண்ணிட்டதுக்கப்புறம் நானுமே தோசை சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஷிஃப்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாஷிங் மிஷினில் இருந்தது. அதையுமே எடுத்து காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் மத்தியானத்துக்கு தேவையான வெங்காய தக்காளி எல்லாமே சட்டுன்னு வெட்டிட்டேன். இப்போதான் துணி காய போட்டு வந்தேன். சடன் மழை எல்லா துணியுமே நனைஞ்சிருச்சு. வெட்னஸ்டேன்றதுனால இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். ஒரு சைட்ல பாப்பா கொடுக்கறதுக்காக சிக்கன் சூப்புமே செஞ்சாச்சு. வடபழனி கோவில் பக்கத்துல வாங்கின 2 செடிக்குமே தண்ணி ஊற்றி இந்த டே முடிச்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.